அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபைக்குரிய நியமம். கிருபைக்கு ஒரு நியமம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இதை ஒரு காலமும் மறந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சோதோமை அழிக்கும்படிக்கு கர்த்தர் செல்லுகிறார். அந்த இடத்துல தான் லோத்துக்கு கிருபை கிடைக்கிறது. கிருபையினால் கர்த்தர் செய்த காரியம் என்ன? அவன் குடும்பத்தின் கரங்களை பிடித்து சோதோமை விட்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். வெளியே கொண்டு வந்து விட்டு கர்த்தர் சொல்லுகிற நியமம் என்ன தெரியுமா? பின்னிட்டு பாராதே. கிருபையினால் உனக்கு இந்த மீட்பு கிடைக்கிறது. கிருபையினால் உனக்கு இந்த வாழ்வு கிடைக்கிறது. நீயும் இந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்து அழிந்து போக வேண்டியவன். ஆனால் நீ அழியாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். கிருபையினால் இந்த வாழ்வு கிடைக்கிறது. எனவே நீ வாழ்ந்திருக்கும்படிக்கு நீ பின்னிட்டு பாராதே. கிருபையின் நியமத்தை அறிந்து உணர வேண்டும். நமக்கு தெரியும், லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தாள். பின்னிட்டு பார்த்தபோது அவள் கிரியைகளின் பலன் கிடைத்தது. அவள் உப்பு தூணாய் மாறினாள். இந்த கிருபைக்கு ஒரு நியமம் உண்டு பிரியமானவர்களே. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னதும் அத்தனை பேரும் கற்களை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். இப்பொழுது இயேசுவும் அவளும் மாத்திரம் நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சுற்றிலும் பார்த்து அவளை பார்த்து கேட்கிறார், ஒருவர் உண்மையில கல்லறியவில்லையா? இல்லை ஆண்டவரே. இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை குற்றவாளியை தீர்க்கவில்லை, நீ போகலாம். இதுதான் கிருபை. அவள் திரும்பி போகும்போது அவளை கூப்பிட்டு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. இதுதான் கிருபையின் நியமம். கிருபை என்பது பாவம் செய்வதற்காய் கொடுக்கப்படுகிற லைசன்ஸ் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற எண்ணம் பிசாசு விதைக்கிறது. இப்படிதான் வாழ வேண்டும், எனவேதான் இந்த வேதம் கொடுக்கப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் இயேசுவின் இடத்துல வரலாம், அதுதான் கிருபை. ஆனால் வந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பித்து தரதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பின்பற்றும்படியான அடிச்சுவடை வைத்திருக்கிறார். இதுதான் கிருபையின் நியமம். என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. யார் யாரை பார்த்தாரோ, யார் யாரை தேடி வந்தாரோ, யார் யாரை அழைத்தாரோ அத்தனை பேருக்கும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. இதுதாங்க கிருபை நியமம். கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது? இயேசுவை பின்பற்ற. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. இயேசுவை நோக்கி செல்ல. எனவேதான் எபிரெயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி முன் செல்ல பொறுமையாய் ஓடக்கடவும். அதுக்கு தான் கிருபை கொடுக்கப்படுகிறது. இன்று நான் கடக்க வேண்டிய தூரத்தை கடக்க இன்று தேவையான கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை வேண்டியது நாளை காலை கற்றுத் தருவார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. கிருபையின் நியமத்தை அறிந்து பாவம் செய்யாதபடிக்கு, பின்னிட்டு பாராதபடிக்கு முன் செல்ல தேவன் கிருபை செய்வாராக. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆண்டவரே, கிருபை பாராட்டுகிறேன்.
மீண்டும் பாவத்துக்கு நேராய் திரும்பாதபடிக்கு பரிசுத்தரே உம்மை நோக்கி முன் செல்ல எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், உணர்த்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.